அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சமயபுரம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆச்சரியங்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேர் இப்போ இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அமாவாசை நாட்களில் இங்கு வந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் காலை 6 மணிக்கு நடை திறந்து இரவு 9 மணிக்கு சாத்தப்படுதுங்க. காலை 9, மதியம் 12, இரவு 7 என 3 கால பூஜை நடக்குது. ஆனால் அமாவாசை நாளில் மட்டும் அது முந்தைய நாள் நள்ளிரவு 12 மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையல் பூஜை அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க. அப்போது மொச்சை பயிறு, கத்திரிக்காய் சேர்த்து புளிக்குழம்பு தயார் செய்யப்படுது. சமைக்கப்பட்ட பச்சரிசி சாதம், முருங்கைக்கீரை பொரியல், சப்த கன்னியர்களுக்கு குறிக்கும்படி பச்சரிசி மாவால் ஆன 7 மாவிளக்கு உருண்டை, தழைவாழை இலை என எல்லாமே இங்கு சிறப்பாக செய்கிறாங்க. இப்படி செஞ்சு ஒரு மாவிளக்கில் மட்டும் தீபம் ஏற்றி உடுக்கை அடித்து பாடியபடி தீப ஜோதியில் அம்மனை இறக்கி பூஜை நடக்குது. அம்மன் மாவிளக்கில் எரியக்கூடிய தீபத்தில் ஜோதி வடிவில் வந்து கும்பப்படையல் உணவை சாப்பிடுகிறாங்க என்பது தான் ஐதீகமாக இருக்குது. அதாவது அம்மன் அந்த மாவிளக்கில் எரியக்கூடிய தீபத்தில் ஜோதி வடிவில் காட்சி கொடுக்குறாங்க. அதே போல் அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய அம்மன் கும்பப்படையல் உணவை சாப்பிடுகிறாங்க அப்படிங்கிறது தாங்க இங்கே ஐதீகமாக இருக்குது. தொடர்ந்து அந்த படையலில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு உணவு மட்டும் எடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இதை குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் அங்கே ஏராளமான பேர் வர்றாங்க. அவங்க வாங்கி அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு 3 அமாவாசைகளுக்கு தொடர்ந்து இப்படி அம்மனை தரிசித்து கும்பப்படையல் பூஜை பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. பூஜையில் பங்கேற்ற பிறகு 20 ஆண்டுகளுக்கு மேலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் இங்கே கிடைத்த அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சில பேர் 5, 7 மாதங்களில் கூட வளைகாப்பு நிகழ்ச்சியை இந்த கோவில்லையே வந்து நடத்துகிறாங்க. இந்த நம்பிக்கையால் தான் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம், வெளிநாட்டை சார்ந்த பக்தர்கள் கூட சமீப காலமாக இந்த சேலம் சமயபுரத்து அம்மனை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த சேலம் சமயபுரத்து அம்மனுக்கு இருக்குங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, மேலும் இந்த அம்மன் கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும், அது மட்டும் இல்லாமல் இது நேரடியாக அனுபவ ரீதியாக அந்த பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் சமயபுரத்து அம்மன் போற்றி, சமயபுரத்து அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, அதை நான் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டு அருகில் சுவாமிநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டிப்பேட்டை தெருவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது. அங்கு 6 அடி அகலம், 8 அடி நீள கருவறையில் 6 அடி உயரத்தில் சுதை வடிவில் அம்மன் அருள்பாலிக்கிறாங்க. அங்கு அமாவாசையில் வழங்கப்படக்கூடிய கும்பப்படையல் உணவை 3 அமாவாசையில் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பது தாங்க பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது. இப்படி குழந்தை இல்லாத தம்பதிகள் 3 அமாவாசையாக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் வந்து இங்கு அந்த அம்மனுக்கு படைக்கப்படக்கூடிய கும்பப்படையல் உணவை வாங்கி சாப்பிட்றத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அம்மனுடைய அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கு அங்கு கட்டப்படக்கூடிய அந்த அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் அந்த ஒரு நகையில் ஜொலிக்கக்கூடிய அழகான உருவத்தை நம்மளால் பார்க்க முடியும். நீங்களும் இப்படி சேலம் சமயபுரத்து அம்மனை போய் பார்த்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு மேலும் பக்தர்களுடைய கருத்துக்களை என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்தை வேண்டி வந்திருக்கேன். ஆளுக்கு சொல்கிறதுக்கு இந்த ஜாமிகிட்ட போனால் கிடைக்குமாங்க. அதனால் மனம் வருவாங்க. திருப்பூரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த கோயில் அந்த
செல்லு மூலியமாக தான் அனுப்பி விட்டுருந்தாங்க. அதன் மூலியமா வந்தது. இது எத்தனாவது டைம் வரீங்க? இது தான் ஃபஸ்ட்டு. சார் கட்டிட்டு இருக்காரு நீங்க, அதுல என்ன இருக்கு? அது எதுக்காக கட்டுறீங்க? அது குழந்தை பாக்கியத்துக்காண்டி பெட்ரோல் கட்டுறாங்க. அதுல என்ன இருக்குங்க? என்ன இருக்குன்னா அது இப்போ ஒரு நம்பிக்கையை வச்சு தான் எல்லாம் சொல்கிறத வச்சு வரணும் நாங்களும். தாய் எப்படி கொடுக்குதோ அதை வச்சு தான். ஏற்கனவே வந்திருக்கேங்க சார். சாமியோட அருள் வந்து நல்லபடியாக கிடைச்சிட்டு இருக்கு. வேண்டுதல்னா வேலை அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் சார். 1 ரூபா காயின்ல வந்து முடிச்சு போட்டு கட்டியிருக்கேங்க சார். ஆமாங்க சார். வீட்டில் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக நடக்குதுங்க சார். ஃபஸ்ட் டைம் வரேன். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் சார். கேள்விப்பட்டேன், யூடியூப்பில் கேள்விப்பட்டேன் இந்த கோயிலை பற்றி சிறப்பு. வரவங்களுக்கு நல்லா வந்து குழந்தை நிற்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அதனால் வந்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைம் வரேன். நெக்ஸ்ட் டைம் மட்டும் உங்களை செய்தி பண்ணியிருக்கேன். நீ தொட்டி கட்டணும்னு சொல்லி நான் தொட்டிக்கு அம்மனுக்கு தொட்டி கட்ட குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு அது வணக்கங்க. நாங்கள் பிச்சோட்லேருந்து வரேங்க. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுங்க. பிறந்த வரத்துக்காக வேண்டி சமயபுரம் மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. கையில் வந்து மஞ்சள் பிடிப்புன்னு சொல்லிட்டுங்க சார். இந்த காயின் இது கட்டிட்டு மஞ்சள் பிடிப்பு சாப்பிட்டு குழந்தை வர கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். இந்த மாதம் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் சார். மறுபடியும் 2 மாதம் வரணும். 3 மாதம். சென்னையிலேருந்து வரோம் சார். சென்னையிலேருந்து வரோம். யூடியூப் சேனல் மூலமாக தெரிஞ்சு தான் நாங்கள் வந்தோம். இந்த சேனலை பார்த்து இங்கே எத்தனை வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் நம்ம குழந்தை வர கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் நாங்கள். எங்களுக்கும் 10 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் தான் வர்றது. தொட்டில் கட்டணும்னு சொன்னாங்க. 1 ரூபா காயின் வச்சு முடி போட்டு கட்டணும், வளையல் கட்டணும்னு சொன்னாங்க. சிலை வாங்கி மடியில் வச்சு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. வேறு 3 மாதம் ஆகுது சார். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்களே இப்போ தான் வந்துருக்கோம். இப்போ தான் வந்துருச்சு. மன நிறைய சாமி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எப்படி சார் இந்த கோயில் எங்கே இருக்குது? யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து இப்போ எல்லாம் நான் குழந்தைக்காக தானே. ஸோ இது கயிறு கட்டுவீங்க கேட்டீங்களா? அது எல்லாத்துக்காக எப்படி கட்டுவீங்க? சொன்னாங்க குழந்தைக்காக கட்ட சொல்லி சொன்னாங்க. அதை கட்டிடுங்க. அந்த இதில் 1 ரூபா காயின் முடிச்சுட்டு மனசில் நினச்சி சாமி. ஆமாம். சொல்லுங்கள் சார். நாங்கள் சித்தூர்லேருந்து வரோம் சார். ஆந்திரா எங்களுக்கு. சித்தூர்லேருந்து வரோம். யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கடலூரில் இருக்குது. 10 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. பசங்கள்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் கடவுள் மாரியம்மா மேல் நம்பிக்கையில் சேலம் வந்து போயிட்டு இருக்கோம் சார். இது 3வது வாட்டி வந்து இருக்கோம் சார். ஓகே சார். இது எத்தனாவது வருஷம்? இது 3வது டைம் வந்துங்க சார். இப்போ வாங்கி போகிறோம் சார். சாமிக்கு மட்டும் கும்பப்பாட்டில் வாங்கி சாப்பிட்டு சார். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து வரணுங்க. நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னாங்க இந்த கோயில் யூடியூப் மூலியமாக பார்த்தோன்னு பார்த்து அவங்க சொல்லி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். இங்கே வந்து கோயிலுக்கு தொட்டில் கட்டி அம்மனுக்கு பிரவேசம் பண்ணால் அடுத்த வருஷமே குழந்தை கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டு வருஷமாக வரோங்க. இப்போது அது அடுத்ததாக பார்க்குவோம். சார் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு 6 மாதமாக சார் பார்த்துட்டு இருக்கோம். அக்காவுக்கு இதுமாரி ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இதுமாரி அக்கா கூப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். இதுமாரி கும்பப்படையில் சாப்பிட்டா இது அதே மாதத்துலேயே நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கோம். சார் சொல்கிறது ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். அம்மா நம்மளுக்கு கருணை கட்டுறாங்க ஒரு நம்பிக்கை தான். பார்ப்போம், கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது.
திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்னா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு தான் வந்திருக்கோம். இது நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வருவோம். இல்லை அது சொல்லக்கூடாதுண்ணா. நிறைவேறுச்சுன்னா அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இன்ஸ்டால் தான் நான் பார்த்தேன்.